பயணிகள் வசதிக்கேற்ப பல்வேறு விதிமுறைகளை இந்திய ரயில்வே தொடர்ச்சியாக மாற்றம் செய்து வருகிறது. தட்கல் நடைமுறையில் ஏற்கனவே மாற்றம் செய்திருந்த நிலையில் பயணச்சீட்டு ரத்து தொடர்பான விதிமுறைகளில் தற்பொழுது மாற்றங்களை அறிவித்துள்ளது. இந்த புதிய விதிமுறைகள் இன்று முதல் நடைமுறைக்கு வந்துள்ளது. குறிப்பாக திரும்ப பெறும் தொகைகள் தொடர்பான விதிகளில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதால் பயணிகள் முன்கூட்டியே கவனம் செலுத்த வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. புதிய விதிகளின்படி ரயில் புறப்படும் நேரத்திற்கு 8 மணி நேரத்திற்குள் டிக்கெட் ரத்து செய்தால் எந்த தொகையும் திரும்ப கிடைக்காது. முன்னர் இந்த வரம்பு 4 மணி நேரமாக இருந்தது. மேலும் 24 மணி நேரம் முதல் 8 மணி நேரத்திற்குள் ரத்து செய்தால் டிக்கெட் தொகையில் 50% மட்டுமே திரும்ப வழங்கப்படும். 24 மணி நேரத்திலிருந்து 72 மணி நேரத்திற்குள் டிக்கெட் ரத்து செய்தால் 25% பயண கட்டணத்தில் கழிக்கப்படும். 72 மணி நேரத்திற்கு பின்பு ரத்து செய்தால் டிக்கெட் கட்டணத்தில் இருந்து ஒரு நிலையான கட்டணம் கழித்துக் கொள்ளப்படும் என்று மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. பயணிகளின் தேவைக்கு ஏற்ப இந்த பயணச்சீட்டு ரத்து கட்டணம் என்பது மாற்றி அமைக்கப்பட்டுள்ளதாக சொல்கிறார் தென்னக ரயில்வே பயனாளர் குழு உறுப்பினர் ஜாஃபர் அலி. லெஸ் தென் 8 hours 8 மணி நேரத்துக்குள்ள நீங்கள் ட்ரெயின் டிக்கெட் கேன்சல் பண்ணிங்கன்னா, அது ஆஃப்லைன் இருக்கட்டும் இல்லை கவுண்டர் டிக்கெட் இருக்கட்டும், உங்களுக்கு எந்த ரீஃபண்டும் கிடையாது. அதே மாதிரி 8 மணி நேரத்திலிருந்து 24 மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா 50% உங்களுக்கு டிடெக்ட் பண்ணி 50% அமௌண்ட் உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிக்குவாங்க. இட் இஸ் அப்ளிகபிள் ஃபார் ஆன்லைன் அண்ட் கவுண்டர் டிக்கெட்ஸ். அது இல்லாமல் சார் 24%லேருந்து 24 ஹவர்ஸ்லேருந்து 72 hours 24 மணி நேரத்துலேருந்து 72 மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் டிக்கெட் கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 25% டிடெக்ட் பண்ணி 75% கொடுத்துருக்காங்க காசு. இல்லைனா நீங்கள் 72 hours முன்னாடியே பிஃபோர் 72 hours நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா, தட் இஸ் இதெல்லாம் பிஃபோர் டிபார்ச்சர் நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா சம் அமௌண்ட்டு அதை கால்குலேட் பண்ணி எடுத்துகிட்டு உங்களுக்கு டோட்டல் அமௌண்ட் உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுறாங்க. இந்த புதிய விதிகள் கடைசி நேரத்தில் பயணச்சீட்டை ரத்து செய்யும் பயணிகளுக்கு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என விமர்சனங்கள் எழுந்துள்ளது. ரயில் பயணிகள் எண்ணிக்கை அதிகரித்து வரும் நிலையில் கடைசி நேரத்தில் பயணச்சீட்டை ரத்து செய்வதால் மற்றவர்களுக்கு சீட்டை ஒதுக்க முடியாத சூழல் ஏற்படுகிறது. அதனால் ரயில்வே மிகவும் சிந்தித்து இந்த முடிவை எடுத்துள்ளது என்கிறார் ஜாஃபர் அலி. 4 மடங்கு 5 மடங்கெல்லாம் டிக்கெட் உயர்த்து 500 ரூபாய் டிக்கெட் 4000 ரூபாய் 5000 ரூபாயெல்லாம் கொடுத்து போய் மக்கள் அவ்வளோ பாதித்தாங்க. ஏன் சொல்ல வாங்கன்னா, பீப்புள் ஆர் மோர் டிபெண்டபிள் ஆன் ரயில்வே செக்டார். இது நீங்கள் முன்கூட்டியாகவே கேன்சல் பண்ணிங்கன்னா மற்றவங்களுக்கு அந்த இடம் கிடைக்கும். ரயில்வே லாபம்னு சொல்லி கிடையாது சார். ஏன்னா 50-60% சப்சிடியிலே ஓடுது ரயில்வே. நீங்கள் கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா மற்றவங்க வெயிட்டிங் லிஸ்ட்டு ஆர்எஸ்சி இருக்கவங்களும் அதில் அந்த ஜேர்னி அவங்க பயணிக்கலாம். ஸோ அந்த பேஸ் பண்ணி தான் இது கொண்டு வந்தாங்க தவிர ரயில்வேக்கு ஏதோ பெனிஃபிட் இருக்க மாதிரிலாம் கிடையாது. ஏன்னா இது ரீசெண்ட்லி நம்ம இது தீபாவளி செஷன் பார்த்தோம். 9 கோடி மக்கள் தெற்கு ரயில்வே சார்பாக ட்ராவல் பண்ணியிருக்காங்க. ஸோ ரயில்வேயோட நீட்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால மற்றவங்களுக்கு அந்த சான்ஸ் கொடுக்கலாம் ட்ராவல் பண்ணுறதுக்கு சொல்லி அந்த பேஸில் மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ்ஜியோட ஒரு ஸ்ட்ராங்கான டெசிஷன். இது பாராட்டக்கூடிய விஷயம் சார். 2015ஆம் ஆண்டுக்கு பிறகு உறுதி செய்யப்பட்ட கட்டணம் தொடர்பான புதிய நடைமுறைகள் இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது. 8 மணி நேரத்திற்கு முன்பாக உறுதி செய்யப்பட்ட பயணிகள் அட்டவணை வெளியிடப்பட்டு இந்த நடைமுறை அமல்படுத்தப்பட உள்ளதாக அவர் தெரிவித்தார். இதேபோல் பயணிகள் தங்களது தேவைக்கேற்ப ரயில் புறப்படுவதற்கு 30 நிமிடங்களுக்கு முன்பு வரை ஏறும் இடத்தை மாற்றிக்கொள்ளும் வசதியும் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. இதற்கு முன்பாக ரயில் புறப்படுவதற்கு 8 மணி நேரத்திற்கு முன்பாக மட்டுமே மாற்றிக்கொள்ள முடியும் என்ற நடைமுறை இருந்து வந்தது குறிப்பிடத்தக்கது. ஆக மொத்தத்தில் பயணிகளின் தேவை என கூறி பல்வேறு புதிய விதிகளை நடைமுறைப்படுத்தி வரும் ரயில்வே நிர்வாகம் இது தொடர்பாக மக்களிடம் போதிய விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்பதே அனைவரது கோரிக்கையாக உள்ளது. மாலை முரசு தொலைக்காட்சி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ராகுலுடன் செய்தியாளர் ராஜேஷ்.